நம்ம சமுதாயத்தை சில பேருக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. இது தவறானது. என்ன நம்பிக்கைன்னா, அவங்களுடைய ஆண் உறுப்பு இருக்கு இல்லையா, ஜனன உறுப்பு, அது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுத்துட்டு இருக்கு. கடைசியில் டோட்டலாக சிறுத்து போய் உடம்புக்குள்ளே போய் காணாமல் போயிடும். அப்படி உடம்புல காணாமல் போயிட்டுன்னா உயிருக்கே ஆபத்து, இறந்துடுவாங்கன்னு ஒரு பயம். இதுக்கு தான் ஆங்கிலத்தை பேர் கோரோ சிண்ட்ரோம்னு சொல்லுது. கோரோன்னா மலே லாங்குவேஜ். மலேன்னா அந்த மலேசியா இருக்கு இல்லையா, அந்த நாட்டுடைய லாங்குவேஜ், மொழி. அந்த லாங்குவேஜில் கோரோன்னா ஒரு ஆமையோடைய தலை. எப்படி ஒரு ஆமை ஒரு எதிரியை பார்க்குதோ, பார்த்த உடனே என்ன பண்ணுது, தன்னுடைய தலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே இருக்கிற ஓடுக்குள்ளே எடுத்துடும். அப்போ தலையே காணாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த ஆண் உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சிரித்து போய் உடம்புள்ள போன்னு நம்பிக்கை இருக்கவங்களுக்கு அந்த சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். கோரோ சிண்ட்ரோம் பேர் வச்சுருக்காங்க ஆங்கிலத்தில். இதுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குது, பீனிஸ் பேனிக் ஆங்கிலத்தில். தமிழில் சொல்ல போனால் ஆண் உறுப்பு பற்றி பயம். இது முக்கியமாக ஒரு மனப்பிரச்சனை, மனக்கோளாறு. இது எந்தெந்த நாட்டில் அதிகமாக இருக்குன்னா, இந்தியாவுக்கு தெற்குலேயோ அல்லது கிழக்குலேயோ இருக்கிற நாட்டில். இது சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாண்டு, ஜப்பானு, சைனா, இந்த மாதிரி ஊரில். இது நீங்கள் இந்த வெஸ்டர்ன் சைடில் போனால் கிடையாது. யூரோப்லேயோ இங்கிலாண்ட்லேயோ அமெரிக்காலேயோ இந்த பயம் கிடையாது. இந்த நாட்டில் தான் வருது. இந்த கண்டிஷனை பற்றி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சைனாவில் எழுதியிருக்காங்க. கிமு 300 வருஷத்தில் சைனாவில் ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தார். அவர் சொல்லி அந்த காலத்தில் இருக்கிற மருத்துவர் ஒரு மருத்துவ நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூல் பேர் என்ன? த எல்லோ எம்பரர்ஸ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் இன்டர்னல் மெடிசன். அந்த புக்கிலேயே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை. இதில் உண்மை கிடையாது. எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு ஆண் வயசுக்கு வந்த பிறகு எந்த உறுப்புமே சிறுத்து போகாது. புரிஞ்சுதா? அடல்ட் சைஸு வயசுக்கு வந்த பிறகு. ஏன்னா ஜனன உறுப்பு, ஆண் உறுப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி, இல்லை ஒரு காயில் ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதை நீங்கள் நல்லா எடுக்கலாம், அல்லது ப்ரெஸ் பண்ணி சிறுத்தா பண்ணலாம். ஒரு ஆணுடைய ஜனன உறுப்பு சைஸு எது சார்ந்திருக்குன்னா, அந்த சமயத்தில் எந்த அளவுக்கு ரத்தம் அங்கே தங்கியிருக்கோ அதை பொறுத்து இருக்குது. இந்த எந்த அளவுக்கு ரத்தம் ஆண் உறுப்பு இருக்குன்றது எது சார்ந்திருக்கு? பல விஷயம் பொறுத்து இருக்குது. வயசுக்கு சார்ந்திருக்கு, அல்லது மரணம் சார்ந்திருக்கு, உடல் ஆரோக்கியம் சார்ந்திருக்கு. ஒரே மனிதனில் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு பெட்ரூமில் இருக்கார், நல்ல லவரோடையோ சம்சாரத்தோடையோ இருந்தாருன்னா, வயக்கான மனைவியோட செக்ஸில் ஆசை இருந்தேன்னா நல்லா ரத்த ஓட்டம் போய் ஆண் உறுப்பு பெருசு ஆகும். அதே ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு, இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். அப்போ அது சிறுத்து போன மாதிரி இருக்கும், பெருசான மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதுவே நல்லா மூடு வரப்போ நல்லா பெருசாகிடும். அவ்வளோதான். ஆனால் தானாக சிரித்து போகிறதோ கம்மியாகிறதோ கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, சில பேர் ரொம்ப வெயிட் போட்டுட்டு ரொம்ப ஒபீஸ்ன்னு சொல்லுவாங்க, கனமாக இருப்பாங்க இல்லையா. அவனுக்கு என்ன ஆகும்? அடிவயலில் கூட கொழுப்பு சத்து சேர்ந்து இவனுடைய ஆண் உறுப்பு அந்த கொழுப்பு சத்து உள்ளே போயிருக்கும். பார்க்கறதுக்கே கண்ணுக்கு சிறுசு தேடும். ஆக்சுவலாக சிறுசானது கிடையாது, உறுப்பு சிறுசு கிடையாது. அது எங்கே இருக்குன்னா சுற்றி நிறைய கொழுப்பு சத்து இருக்குது. ஆக நம்ம கண்ணுக்கு சரியாக தெரிய மாட்டாது. அதுக்கு ஆப்ரேட் பண்ணி அந்த கொழுப்பு சத்தை எடுத்துட்டோம்னா, இல்லை வெயிட்டில் கம்மியாகிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கரெக்ட் சைஸ் வந்துடும் அவங்களுக்கு. இன்னொன்று, நம்மளுடைய உயிர் ஆண் உறுப்பு மேலே ஆதாரப்பட்டு கிடையாது, அது மேலே டிபெண்ட் ஆகி கிடையாது. பொதுவாக நம்ம உடல் நலம் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, அது சார்ந்து தான் இருக்குது. பொதுவாக உடம்பு நலம் நல்லா இருந்ததுன்னா, நல்லபடியாக இருந்ததுன்னா, நோய் பெருசாக ஒன்றும் இல்லைன்னா, அப்போது அதுதான் உயிரை காப்பாற்றும். ஆண் உறுப்பு சைஸை பொறுத்து நம்ம உயிர் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது,
பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மூடநம்பிக்கை இருக்குது. சில பெண்களுக்கு, எல்லா பெண்களும் கிடையாது. அவங்களுடைய மார்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்து போய் உடம்பு உள்ளே போயிடும். அதே மாதிரி பெண்ணுடைய ஜனப்பாதை இருக்கு இல்லையா, வஜைனா, அதுவும் சுருங்கி சுருங்கி கடைசியில் அந்த பாதையே இல்லாமல் போயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க உயிர் காப்பாற்று உயிருக்கு போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. இதுக்கு சொன்ன பதில் தான் அதுக்கும் சொல்கிறேன். மார்பு சைஸ் வந்து அங்கே உடம்பு அமைப்பு பொறுத்து இருக்குப்பா. ஜென்ரல் ஹெல்த்து நல்லா இருந்ததுன்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சில பேருக்கு சிறுசாக இருக்கும், சில பேருக்கு பெருசாக இருக்கும். இவங்களுக்கு செக்ஸ் உணர்ச்சி வசப்படுறப்ப கொஞ்சம் பெருசாகும். அதே மாதிரி ஜனன உறுப்பு கூட ரெகுலராக செக்ஸில் ஈடுபட்டாங்கன்னா நல்லபடியாக தான் இருக்குது அதோடைய சைஸு. இதுவுமே வயசுக்கு வந்த பிறகு ஆண் உறுப்போ பெண் உறுப்போ செத்து போகாது. அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய உயிர் வந்து நம்ம உறுப்பு சார்ந்து கிடையாது, ஜனன உறுப்பு சார்ந்து கிடையாது. தைரியமாக இருங்க. என்றைக்கு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இருக்கிறீங்களோ அந்த இந்த பிரச்சனை வராது. ஏன்னா சில டைம் என்ன ஆகும்னா, இதே பயம் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, அந்த சமுதாயத்துக்கு மொத்தமே கூட வந்துடும், ஒரு நாட்டுக்கு மொத்தம் கூட வந்துடலாம். 1967 சிங்கப்பூர் அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 70% ஆண்களுக்கு அந்த பயம் வந்துடுச்சு. எது இப்போ சொன்னேன் இல்லையா, செலுத்து போய் உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடம்பு உள்ள. அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் திடீர்னு சிங்கப்பூரில் இல்லை எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஃபுல்லாக ஆண்கள் இருந்தாங்க. என்னது, அவனை உறுப்பு பிடிச்சிக்கிட்டு கயிறு கட்டி இழுத்துக்கிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க. ஏன்னா அவங்க பயம் வந்து ஆண் உறுப்பு உள்ளே போய் செத்துடுவான்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலில் இடமெல்லாம் போயிடுச்சு இந்த குமரம் வந்தாடினேன். இது சிங்கப்பூர் நடந்தது, பேப்பர்லலாம் ரொம்ப பரபரப்பாக வந்தது. அதுக்கப்புறம் விஷயம் புரிஞ்சுக்கிட்டு கம்மியாகிடுச்சு நினச்சிக்கோங்க. அதனால் இந்த மாஸ் ஹிஸ்டரியான்னு சொல்ல இல்லையா, ஒருத்தருக்கு இல்லாமல் சமுதாயம் மொத்தத்துக்கும் வர்றது, அது அப்பப்போ நடக்கிற சம்பவம் இருக்குது. ஆனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் தைரியமாக இருங்க, உடம்பு நல்லா காப்பாற்றிக்கோங்க, ஆரோக்கியகரமான உணவு சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடல் நலம் நல்லா பார்த்துக்கோங்க. உறுப்பு பற்றி கொல்லப்பட வேணாம். நல்லபடியாக ஆரோக்கியமாக இருங்க. உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது.